சங்கீதக்காரன் சொன்னபோது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறது, அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சங்கீதக்காரன் சொன்னது போது கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பக்கத்தில் இருக்கிறார், நான் அசைக்கப்படுவது இல்லை.
என் இதயத்தின் ஏக்கமெல்லாம் என் தெய்வத்தின் சித்தம் செய்வதுதான், என் தெய்வத்தின் சித்தம் செய்வதுதான். பரிகாரியான கர்த்தர் எகிப்தியருக்கு வரப்பண்ண வியாதிகள் ஒன்று உனக்கு வரப்பண்ணேன்னு நமக்கு வாக்கு பண்ணிய தெய்வம், வாக்கு தத்தத்தில் உண்மையில் மகிமையான இந்த நல்ல பகல் வேலைக்காக உங்கள் ஆண்டவருக்கு நன்றி அப்பா. வானாதி வானங்களுக்கு மேலான தெய்வமே, கடந்த நாட்கள் முழுவதும் எங்களை கண்மணி போல காத்தவரே, எங்களை அற்புத அதிசயவிதமாய் வழி நடத்தின தெய்வமே, மகிமையான இந்த காலை வேலைக்காய் உமக்கு நன்றி. இந்த நாளில் உடைய சன்னிதானத்தில் எங்களை கொண்டு வந்து சேர்த்த தெய்வமே, தொடர்ந்து இந்த நாளில் மகிமையானவைகளை செய்வீராக அப்பா. துவக்கம் முதல் முடிவர உங்களுடைய தெய்வீக மகிமை எங்களை சூழ்ந்து கொள்வதாக, ஆளுகை செய்வதாக, உங்கள் சித்த மாத்திரம் இந்த நாளில் நிறைவேறட்டும், உங்கள் நாம மாத்திரம் மகிமைப்படட்டும். எங்களை காத்துக்கிறோம், வெறுமையாக்கிறோம். உலகம் எங்கும் நடக்க போகிற எல்லா ஆராதனையும் எங்கள் ஆண்டவர் ஆசீர்வதிங்க. இந்த பிள்ளைகளை வல்லமையாய் எடுத்து பயன்படுத்துகிறோம். இந்த நாள் பூமி எங்கும் உடைய நாமம் மகிமைப்படுவதாக தாழ்த்துடைய சமூகத்தில் வேறுமையாக்கும் தகுதிப்படுத்தும் எங்களாப்பா. இந்த நாளை பரிசுத்தப்படுத்துங்க, யோகியதையா எங்களை மாற்றுங்கப்பா. உடைய நாமத்தின் மகிமைக்காக மற்றும் சாட்சியாக என் ஆண்டவர் அந்த காரியங்களை செய்வீராக. எல்லா துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம். அன்பர் இயேசுவின் நாமத்தில் தாழ்மையோடு, மிகுந்த தாழ்மையோடு செபிக்கிறோம். செபம் கேளும் நல்ல பிதாவே. ஹல்லேலூயா. சரி, ஆண்டவர் நல்ல வருஷம் சில பாடல்களை பாடி நம்ம அப்படியே ஆண்டவரை ஆராதித்து மகிமைப்படுத்துவோம். உம் சமூகமே என் வாக்கியமே, ஓடி வந்தேன் உமை நோக்கி. உம் சமூகமே என் வாக்கியமே, உம் சமூகமே என் வாக்கியமே, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட, ஓடி வந்தேன் உம்மை நோக்கிட. கையா தட்டுவாங்க. உன் குரல் கேட்க
இயேசு
நல்லா சைலண்டா நல்லா அதை ஃபீல் பண்ணி நம்ம துதிக்கும் போது அது கொஞ்சம் வித்தியாசமான அனுபவம் ஆகும். ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. பெரிய கட்டிடமா நம்ம கட்டிட ஊழியம் சபை ஆக போகுது. ஹல்லேலூயா. இது முதலாவது சின்ன ஒரு சாம்பிள் போல நமக்கு 40 ஆண்டுகள், இனி உள்ள 40 ஆண்டுகள் வேற லெவல்லையே நம்ம பிள்ளைகள்லாம் கொயர் டீம்ல அப்படி நிற்பாங்க. ஆமென். ஆமா, பெரிய கொயர் டீம். நம்ம பிள்ளைகளுக்கு விசேஷித்த சண்டே கிளாஸ், யூத் மீட்டிங் எல்லா சண்டேயும், அது போக திங்கள் கிழமையிலிருந்து சனி வரைக்கும் நமக்கு விதவிதமான ஜெபங்கள், வகை வகையான ஜெபங்கள், ஃபுல் டைட்டா இருக்கும். 24 hour பிரேயர். ஆமென். ஆமா, 24 மணி நேரமும் ஜெபம் நடக்கிற ஒரு ஊழியமாக இந்த ஊழியமாக போகுது, இந்த கட்டிடமாக போகுது. அதனால பிசாசுக்கு பயங்கர கோபம். அவன் கோவப்பட்டா என்ன, அவங்க அப்பன் கோவப்பட்டா என்ன, நாமள ஒண்ணும். ஏன்னா நம்ம அப்பா கொண்டு எடுத்திருக்கிறார், அவரை வெண்ட நிமித்திருக்கிறார். நல்ல ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். வசனம் சொன்னது போல கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் நம்மை. ஆமென். ஆலயத்திற்காக, ஊழியத்திற்காக அத்தனை வாகங்கள் சுற்றி சுற்றி நிற்கும். மாரநாதா சர்ச் அப்படின்னு ஒரு வேன் நிற்கும், மாரநாதா சர்ச்சுன்னு ஒரு பஸ் நிற்கும், மாரநாதா சர்ச்சுன்னு ஆட்டோ நிற்கும், மாரநாதா சர்ச்சுன்னு டாக்ஸி நிற்கும். நம் உண்மைக்கு விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு 40 ஆண்டுகள் தேவன் இந்த ஊழியத்தை நடத்திய விதத்திற்கு பிறகு இனி நடத்துத விதத்தை விசுவாசத்தோடு நம்பிக்கையோடு நான் சொல்றேன், அப்படியே ஆண்டவர் செய்வார். ஆமா, சொன்னது போல மெடிக்கல் ஸ்டோரோ, மெடிக்கல் சம்பந்தமான எல்லா விஷயங்களும் ஆண்டவர் அவ்வளவு மக்களுக்கு உதவி செய்வார். ஊழியத்தில் விசேஷித்த விதமாக நல்ல ஆபீஸ், நல்ல எல்லா வசதிகளும் இருக்கு. அடுத்த 40 ஆண்டுகள் ஆண்டவர் நடத்துகிற விதம் மகிமையான விதமா இருக்கு. இது ஆண்டவர் நினைத்தது, ஆண்டவர் யோசித்தது. ஆண்டவர் ஆபிரகாமை அழைத்த போது வசனம் சொல்லுது அவன் ஒருவனாய் இருக்கையிலே. ஆண்டவர் யாக்கோபை அழைத்த போது வேதம் சொல்லுது அவன் வெறும் கையாய் நடந்து போனான்னு சொல்லு. வெறுங்கையாக தனியாக ஒன்றுமில்லாத அந்த சூழ்நிலைமையில நாட்கள் கடந்த போது, காலங்கள் வந்தபோது, நேரம் வந்தபோது இவர்களை எல்லாம் ஆண்டவர் பெரிய பரிவாரமாக பெரிய விதத்தில் ஆசீர்வதித்ததை வேதம் நமக்கு சொல்லுகிறது. அதே வாக்கு தத்தங்களை ஆண்டவர் உங்களுக்கும் எனக்கும் நமக்கு தந்திருக்கிறார். ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபுக்கு சொல்லப்பட்ட அதே வாக்கு தத்தத்தை தந்து, நான் உன்னை ஆசீர்வதிக்கவே உன்னை ஆசீர்வதித்து நான் உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாய் இருப்பாய், உன்னை பெரிய ஜாதியாக்குவேன்னு அதே வாக்கு தத்தத்தை ஆண்டவர் நமக்கு கொடுத்ததுனால கட்டாயம் ஆண்டவர் அதை அப்படியே நமக்கு செய்வாராக. நம்ம விசுவாசத்தோடு பேசுவோம். என்னுடைய நண்பர் ஒரு நல்ல ஊழியக்காரர், அவர் சொல்வாரு, நிறைய பேசுங்கம்மா, ஆனா நல்லது பேசுங்க. ஏன்னா நீங்க இறந்த பிறகு உங்க வார்த்தை இந்த பூமியில உயிரோடு இருந்து பேசிக்கிட்டே இருக்குமா. அதனால நிச்சயமா நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு நல்லதை சொல்லுங்க, நல்லதையே யோசிங்க. உங்க வியாபாரத்திற்காக, உங்களுடைய குடும்பத்திற்காக, உங்களுடைய வேலை, தொழில், எல்லா காரியங்களுக்காகவும் நல்லதே யோசிங்க. விசுவாசத்தோடு யோசிங்க, விசுவாசத்தோடு பேசுங்க. ஆண்டவர் உங்களுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி உங்களுக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை ஆபிரகாமுக்கு, ஈசாக்குக்கு, யாக்கோபுக்கு நிறைவேற்றினது போல உங்களுடைய வாழ்க்கையிலும் குடும்பத்திலும் அப்படியே அவர் நிறைவேற்றுவார். அல்லேலூயா. ஓகே, இன்னொரு பாடல் கூட பாருங்க. ஆண்டவர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. ஆராதிப்போமா சபையாக எல்லா தெய்வ பிள்ளைகளும். ஆமென். Thank you Lord. நன்றி ஆண்டவரே. உம்மோடு இருக்கணுமே Yes Lord. ஐயா, உம்மை போல் மாறணுமே, உம்மோடு இருக்கணுமே ஐயா, உம்மை போல் மாறணுமே, உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே.
உம்மை போல் மாறணுமே. உலகின் ஒளியாய் மலை மேல் அமர்ந்து வெளிச்சம் கொடுக்கணுமே. வெளிச்சம் கொடுக்கணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. உம்மோடு இருக்கணுமே. ஐயா உம்மை போல் மாறணுமே. Hallelujah. Hallelujah. Thank you, Lord. கழுகு போல் இளமையை உடுத்திக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். கழுகு போல் இளமையை புதுப்பிக்கிறார். காலமெல்லாம் நம்மை சுமக்கின்றார். அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை நீ ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் இறைவாக்கி நம்மை நடத்துகிறார். வாழ்நாளெல்லாம் நன்மைகளால் இறைவாக்கி நம்மை நடத்திச் செல்வார். அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. அவர் செய்த சகல உபகாரங்களை ஒரு நாளும் மறவாதே. ஒருபோதும் மறவாதே. என் உயிரே ஆண்டவரை போற்று. முழு உள்ளமே அவர் பெயரை போற்று. Thank you, Lord. இயேசுவே. Thank you, Lord. சில நிமிடங்கள் மாத்திரம் நம்முடைய கரத்தில் இருக்கிறது. நான் சொன்னது போல நம்முடைய ஆலயத்தை ஒட்டி இருக்கிற குடும்பத்தில் மரணம் சம்பவித்திருக்கிறது. ஸோ அதனால மக்கள் வெளியில சொந்த பந்தங்கள்லாம் கூடி இருக்கிறதுனால நம்ம இந்த நாளில் கொஞ்சம் நம்முடைய இசைகளை மியூசிக் எல்லாம் நம்ம கொஞ்சம் சத்தத்தையும் எல்லாத்தையும் கொஞ்சம் அமைதியாக்கி இவ்வளவு நேரம் ஆண்டவரை துதித்து பாடி ஆராதித்து நல்ல சாட்சிகளை கேட்டோம். நல்ல நல்ல காரியங்களை கேட்டோம். சில நிமிடங்கள் மாத்திரம் நல்ல வார்த்தைகளையும் கேட்டு சந்தோஷமாய் ஆண்டுடைய சமூகத்திலிருந்து கடந்து செல்ல நான் ஆசைப்படுகிறேன். ஆமென். ரெண்டு வார்த்தை எனக்கு முன்பாக இருக்கு. கவனிங்க, ரெண்டு வார்த்தை எனக்கு முன்பாக இருக்கிறது. ஒன்று, ஆண்டுடைய வருகை குறித்த சில காரியங்களை நான் வைத்திருக்கிறேன். இரண்டாவது, நான் உட்கார்ந்திருக்கும் வேளையிலே ஒரு வார்த்தை திடீரென எனக்கு முன்பாக கடந்து வந்தது. நான் உட்கார்ந்திருந்த வேளையிலே சாட்சியினுடைய துவக்கத்துல ஒரு வார்த்தை எனக்கு முன்பாக திடீர்னு கடந்து வந்தது. ஒரு வேத வசனம் என்னுடைய ஆவியிலே கடந்து வந்தபோது நான் அதை எடுத்து பார்த்தேன். ரெண்டு வார்த்தையும் எனக்குள்ள இருக்கிறது. ரெண்டு வார்த்தையும் போதிக்கணும்னு எனக்கு ஆசையா இருக்கு. அதனால சில நிமிடங்கள் நம்முடைய கைகளில் இருக்கிற இந்த நேரத்துல
ஆண்டவருக்கு சித்தமானால், ஆண்டுடைய தயவு இருந்தனா, ஆண்டுடைய வருகையை குறித்த இந்த வார்த்தையையும், இன்னொன்று ஆண்டவர் உள்ளத்திலே கொடுத்த இந்த வார்த்தையையும் நம்ம தியானிக்க போகிறோம். ரெண்டு வார்த்தையும் நமக்கு தேவையான வார்த்தை தான். ஆமென். ஆண்டுடைய வருகை நல்ல ஆசையா இருக்கு எனக்கு. இப்போ மேக மீதில் இயேசு ராஜன் பாடல பாடி அப்படி சத்தமா பாடணும்னு தான் ஆசை. நம்ம அடுத்த வாரம் இதெல்லாம் கண்டினியூ பண்ணுவோம். நல்ல ஆராதனை, நல்ல பாடலாம். அடுத்த வாரம் நம்ம நல்ல ஆண்டுடைய வருகை குறித்த பாடலை பாட வேண்டியது இருக்கு. சோ ரெண்டு விதமான காரியத்தையும் ஆண்டவருக்கு சித்தமானால் நம்ம தியானிப்போம். இல்ல ஒரே வார்த்தையில ஆவியானவர் நம்மை கொண்டு போயிட்டானா அந்த ஒரே வார்த்தையில நம்ம என்ன செய்யணும்? கடந்து செல்வோம். ஆமென். ஆண்டவர் பேச விரும்புகிற தேவ பிள்ளைகளே, ஆயத்தமா உள்ள தெய்வ பிள்ளைகளை, வாஞ்சோடு இருக்கிற தெய்வ பிள்ளைகளை ஆண்டவர் உங்களோடு பேச போகிறார். எடுத்துக்கொள்வோம் வேதத்திலே எரேமியாவின் புஸ்தகம், எரேமியா 31 அதனுடைய 4வது வேத வாக்கியம். இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் நீ வாத்தியத்தோடும் ஆடல் பாடல் செய்கிறவர்களின் களிப்புள்ள கூட்டத்தோடும் புறப்படுவாய். இங்கிலீஷ்ல யாராவது வாசிங்களே. हिंदी सिंगर। हे इज़राइली कुमारी कन्या, मैं तुझे फिर बसाऊंगा। कन्याकुमारी சரி, கன்னியாகுமரி போயிட்டு வரணும். ரொம்ப நாள் ஆயிட்டு ஞாபகப்படுத்திருக்கேன். 2 வருஷம் ஆயிட்டு நினைக்கிறேன். சரி. वहाँ तो फिर श्रृंगार करके डफ बजाने लगेगी और आनंद करने वालों के बीच में नाचती हुई निकलेगी। ஓகே, வேற ஏதாவது மொழி இருக்கா? இங்கிலீஷ்ல வித்தியாசமா ஏதாவது வேர்ட் உள்ளது இருக்கா? Once again I will rebuild you. Once again you will take up. Once again. Once again I will take your tamarins and dance joyfully. ஆமா, இந்த வார்த்தை தான் இந்த நாளே நான் உட்கார்ந்திருக்கும் போது ஆவியானவர் என்னுடைய உள்ளத்துல போட்ட வார்த்தை. மறுபடியும் 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 நீ கட்டப்பட போகிறாய், நான் உன்னை கட்டுவேன். நல்ல சூப்பரா எழுதிருக்கு அந்த மொழிபெயர்ப்பில், ஆங்கில மொழிபெயர்ப்பு. ஒன்ஸ் அகைன், திரும்பவும் திரும்பவும் மறுபடியும். அந்த வார்த்தையை நான் உட்கார்ந்திருக்கும் போது ஆண்டவருடைய உள்ளத்தில் கொடுப்பேன். 5வது வசனத்தை வாசிங்க. அதுல பாருங்க, மறுபடியும் சமாரியாவின் மலைகளிலே திராட்சை தோட்டங்களை நாட்டுவாய். நாட்டுகிறவர்கள் அவைகளை நாட்டி அதன் பலனை அனுபவிப்பார்கள். ஓகே, அதுக்கு அடுத்த வசனம். எழுந்திருங்கள், சீயோனில் நம்முடைய தேவனாய். அவ்வளவுதான். 4, 5 வேற இருக்காம திரும்ப ஒரு முறை 4வது வசனத்தை வாசிங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, கவனிங்க நீங்க. இஸ்ரவேல் என்னும் கன்னிகையே, மறுபடியும் உன்னை கட்டுவிப்பேன். மறுபடியும் 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 3 முறை பாருங்க. 4வது வசனத்திலையும் 5வது வசனத்திலையும் ஆண்டவர் ஞாபகப்படுத்துகிற ஒரு வார்த்தையை பாருங்க. மறுபடியும் 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 நான் என்ன செய்ய போறேன்? உன்னை once again, once again, once again. ஏற்கனவே நல்லா இருந்தேன், ஆனா ஏதோ ஒரு சூழ்நிலைமை என்னுடைய வாழ்க்கையை, என்னுடைய குடும்பத்தை, என்னுடைய கனவுகளை தகர்த்து விட்டது. வந்த புயலானது, வந்த கொந்தளிப்பானது, வந்த சூழ்நிலைமையானது என்னுடைய வாழ்க்கையினுடைய பல நல்ல காரியங்களை தகர்த்து விட்டது. என் வாழ்க்கையே தகர்த்து விட்டது. வாழ முடியல, என்னால நிம்மதியா என்னால இருக்க முடியல. அப்படிப்பட்ட ஒரு கொந்தளிப்பு வந்து என்னை முழுவதுமாக இடித்து போட்டிருக்கிறது. என்ன ஆண்டவர் மறுபடியும் கட்டுவேன் அப்படின்னு
சொல்லுகிறார்னா அப்ப ஏதோ ஒன்று இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இடிக்கப்பட்டு கிடக்காம ஆண்டவர் இந்த வார்த்தையை சொல்ல மாட்டார். ஆண்டவர் பார்க்கிறார், இஸ்ரவேல் என்கிறதான தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட, தேவனால வேறு பிரிக்கப்பட்ட, தேவனால அழைக்கப்பட்ட, முத்தரிக்கப்பட்ட அவருடைய பிள்ளை, அவருடைய சந்ததி, அவரை பின்பற்றுகிறவர்கள், அவரை நேசிக்கிறவர்கள், அவருக்காக வாழ்கிறவர்களுடைய வாழ்க்கையிலே ஏதோ இடிந்து கிடக்கிற நிலைமை ஆண்டவர் பார்க்கிறார். ஆண்டவர் இடிந்து கிடக்கிற நிலைமையை பார்க்கிறதுனால அவர் இந்த 2025வது ஆண்டின் இந்த 3வது மாதத்தின் துவக்கத்திலே அவர் சொல்லுகிறார், இடிந்து கிடக்கிற நிலைமையை பார்க்கிற ஆண்டவர் சொல்றாரு, மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவைப்பேன் அப்பா. மறுபடியும் 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 3 முறை ஆண்டவர் சொல்றார். 4வது வசனத்தை கவனிச்சு பார்த்தீங்கன்னா, 5வது வசனத்தை கவனித்து பார்த்தீங்கன்னா 3 முறை ஆண்டவர் சொல்றாரு, நான் உன்னை கட்டுவேன்பா, நீ கட்டப்படுவாய், நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய் அப்படிங்கிற. அப்படின்னா பல தரப்புல இடிந்து போய் கிடக்கிறது. இடிந்து கிடக்கிறது என்னது அப்படின்னு பார்த்தீங்களா? விசுவாச வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, ஜெப வாழ்க்கை இடிந்து கிடக்கிறது, குடும்பத்தின் சமாதானம் இடிந்து போய் கிடக்கிறது, குடும்பத்துள்ள நிம்மதி இடிந்து போய் கிடக்கிறது, குடும்பத்துள்ள உறவுகள் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. நிறைய குடும்பத்துல உறவுகளே நல்லா இல்லை, நிறைய உறவுகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. வீட்டுக்காரரையே வீட்டுக்காரர்னு ஒரு நல்ல ஒரு அன்போடு கூட கூப்பிடுறது இல்லை, மனைவியை கூட அப்படிப்பட்ட ஒரு அன்போடு கூப்பிடுகிறது இல்லை. அநேக பிள்ளைகள் அப்பாவை அப்பான்னு கூட கூப்பிடுறது இல்லை. நிறைய தாய் தகவன் பிள்ளைகளையும் அந்த ஒரு அன்போடு கூட கூப்பிடுறது இல்லை. உறவுகளுக்குள்ளே நிறைய இடிக்கப்பட்ட காரியம் கிடக்கிறது. மனைவிக்கு தெரியாம கணவர் ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கார், கணவனுக்கு தெரியாம மனைவி ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கு, அப்பா அம்மாக்கு தெரியாம பிள்ளைகள் ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கு, பிள்ளைகளுக்கு தெரியாம அப்பா அம்மா ஏதோ ஒன்று செய்துட்டு இருக்கு. நிறைய உறவுகள், குடும்பத்தின் நல்ல நல்ல உறவுகள் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. உறவுகள் அப்படி ஒரு நிலைமை இருக்கிறது. ஆண்டவர் சொல்றார், நான் மறுபடியுமாக எல்லா உறவுகளை, இடிக்கப்பட்ட எல்லா உறவுகளையும் நான் கட்டி எழுப்பேன் அப்படிங்கிற. எந்தெந்த விதத்துல எந்தெந்த உறவுகள் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ ஆண்டவர் இந்த 2025வது ஆண்டின் 3வது மாதத்துல நமக்கு கொடுக்கிற வார்த்தை, எல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிற உறவுகளை நான் மறுபடியுமாக அதை என்ன செய்வேன்? கட்டுவேன். அல்லேலூயா. அப்பான்னு கூப்பிட, அம்மான்னு கூப்பிட வராத அந்த நாக்கு இடிக்கப்பட்டு கிடக்கிறது தெரியுமா? நிறைய பேர் நீ கூப்பிடுறது இல்ல. நிறைய பேர் சொல்லுங்க, நிறைய நாக்கு இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. அப்பா அம்மா. அதே போல நிறைய அம்மா அப்பாவும் பிள்ளைகளை அன்போடு கூப்பிடுகிறது. நிறைய உறவுகள் பாதிக்கப்பட்டு கிடக்கிறது. அந்த நாவு இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. சிலர்லாம் கணவனை கூப்பிடுறது பாத்தீங்கன்னா, இந்த காக்காயில குருவியை எப்படி கூப்பிடுவாங்க தெரியுமா? மரத்துல இருக்கிற காக்காயில குருவிக்கு ஏதோ கொடுக்கல, நிறைய உண்மைக்கு நிறைய பேர் கணவனை கூப்பிடுறது அப்படிதான் கூப்பிடுறாங்க. ஏன்னா எல்லாரும் அவரை கனமா கூப்பிடக்கூடாதான். எத்தனை பேர் இருக்கட்டுமே, அவருக்குன்னு இருக்கக்கூடிய அந்த கனத்தை கொடுக்கணும், கூப்பிடுவதில்ல இல்லையா? அந்த காக்கா குருவியை கூட சிலர் மாடு நாய அப்படிப்பட்ட லெவல் எல்லாம் பண்றாங்க. ஓ அப்படின்னு சொல்றாங்க. 4 பேர் திரும்பி பார்க்கறான்.
4 பேரு. ஆனா வீட்டுக்காரர் மாத்திரம் திரும்பி பார்க்க மாட்டாரு. என்ன தெரியுமா? அவருக்கு தெரியும் இது நான் தான், அதனால பார்க்காமலே அவர் திரும்பி இப்படிதான் வருவார். ஆனா அந்த 4 பேருக்கு தெரியாது பத்தியில அவங்க புது ஆளு. திடீர்னு புதுசா ஒண்ணு உறவுகள். ஆமா, சாப்பாடு கொடுத்தா கூட நிறைய பேர்லாம் சாப்பாடு கொடுக்கும்போது கூட அந்த பிளேட்டை இப்படி போடுவாங்க, இல்ல அங்க வச்சிருக்கு அப்படிமாங்க. என்ன எலிக்கு மருந்து வச்சிருக்கியா? அதான் 2 கையில பிடிச்சு அன்போட சாப்பிடுங்கப்பா அப்படி ஒரு வார்த்தை, சாப்பிடுங்க ஐயா, சாப்பிடுங்கப்பா அப்படியே கீழே வச்சிருந்து போட்டு அங்க வச்சிருது யாரும். எலிக்கு தான் அப்படி வைப்பாங்க தெரியுமா? எலிக்கு சாப்பாடு எங்க வைப்பாங்க? மேஜையில வைப்பாங்க, எங்க அங்க வச்சிருப்பாங்க. அப்படி நிலைமைக்கு நல்ல ஒரு உறவு இல்ல பாருங்க. உறவுல அவ்வளவு பெரிய பாதிப்பு. சில பாதிப்புலாம் சண்டே கூட்டம் முடிஞ்ச உடனே கூட நடக்கும் நிறைய வீடுகள்ல. வாங்க, உண்மைக்கு சண்டே ஜெபம் முடிஞ்சு கூட வீட்டுல ஒரு பெரிய சம்பவம் நடந்துருது. உறவுகள் அவ்வளவு பாதிக்கப்படுது. வெளியில பாருங்க, உலகத்தான் பழகிற விதத்தை பாருங்க, அங்க இருக்கிற அந்த உறவு விதத்தை பாருங்க, ரொம்ப அருமையா இருக்கும், ரொம்ப சூப்பரா பழகுறாங்க. ஆனா ஆண்டுடைய பிள்ளைகள் எப்படி பழகுறாங்க? எப்படிப்பட்ட உறவு இருக்கு? எல்லா உறவுகளுமே குடும்பத்துல மாத்திரம் அல்ல, சபையிலையும் ஆனாலும், சமுதாயத்திலையும் ஆனாலும், வெளியிலையும் ஆனாலும் அந்த உறவுகள் எல்லாம் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. கிறிஸ்துவின் வாசனை வெளியில வீச முடியல, கிறிஸ்துவின் அன்பை வெளியில காட்ட முடியல. கிறிஸ்துவின் அன்பை 25 வருஷம் இருக்கு ரட்சிக்கப்பட்டு, இன்னும் யாருக்குமே அந்த வாசனை வீசப்படல. ஏன்னா மேல ஒரு அழுக்கான கம்பளி போர்வை போட்டு இவர் உள்ளே வச்சிருக்கிறார் எல்லாத்தையும். எனக்கு அருமையான தேவனுடைய ஜனமே, ஆண்டவருடைய பிள்ளைகளை ஆண்டவர் 3 முறை சொல்லுகிறார், மறுபடியும் நான் கட்ட விரும்புகிறேன், நான் உன்னை கட்ட விரும்புகிறேன், நீ கட்டப்படுவாய். மறுபடியும் இடிந்து போன குடும்ப உறவுகள் எல்லாம் நான் திரும்ப கட்ட போகிறேன்ப்பா. திரும்ப இடிந்து போன உறவுகள் எல்லாம் கட்டப்படுமப்பா. ஆண்டவர் சொல்றார், கூப்பிடாத வாய், கூப்பிடாத நாவு இனி என்ன செய்யும்? கூப்பிட அதுக்கு பதிலா பேசாம நீ என் மாடேன்னு சொல்லிட்டு அவருக்குன்னு ஒரு பேர் உண்டுல, ஒரு உறவு தானே இல்லையா? கணவன் அப்படிங்கிறது ஒரு உறவு, அதற்குன்னு ஒரு பேர், ஒரு மதிப்பு உண்டு. அதை சொல்லி கூப்பிடுங்க. சிலர் இதையும் தாண்டி என்ன தெரியுமா? ஏன் அவ்வளவு சின்னது அடிக்க, பெருசா எடுக்கல. அந்த நாக்கு பாதிக்கப்பட்டிருக்கிறது, அது கூப்பிட செய்ய மாட்டேங்குது, வரவே. ஒருபடி தாண்டி சிலர், நான் தப்பா சொல்ல, அது அவங்க அப்படி நினைச்சிட்டு போறோம். இப்போ ஒரு வேலை ஒரு பிள்ளை இருக்குன்னு நினைச்சிருங்க, ஒரு பிள்ளை இருக்கு, ஒரு பையன் இருக்கு, இல்ல ஒரு பொண்ணு இருக்குன்னு வச்சுருங்க. குமார்னு வச்சுக்கிறோம் பேரு. குமார்னு யாரும் இல்லைங்க, இருக்கேடா இல்ல அப்பா இல்லடா, சரி குமார்னு வச்சுக்கணும். ஏன் குமாருக்கு அப்பா இப்படி கூப்பிடுறவங்களும் அதே மாத்த, ஏன் குமாருக்கு அம்மா அப்படின்னு சொன்னா நல்லா இருக்குமா? இல்ல, அவருக்குன்னு ஒரு மதிப்பு உண்டு, ஒரு பேர் உண்டு, ஒரு வார்த்தை உண்டு. அப்படிப்பட்ட வார்த்தையை உபயோகிக்கிறது. ஆனா என்ன தெரியுமா, நான் உண்மைக்கு சொல்றேன், இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது நிறைய உறவுகள். அந்த ஒரு அன்பான வார்த்தைகள் எல்லாம் அப்படியே இடிக்கப்பட்டு கிடக்கிறது. வார்த்தைகள் இடிக்கப்பட்டு போய் கிடக்கிறது. அந்த சொன்னார், மறுபடியும் அந்த வார்த்தையெல்லாம் நான் எடுத்து உடைந்து போன, இடிக்கப்பட்டு கிடக்கிற அன்பான, பிறருடைய காயத்தை ஆற்றுகிற, பிறரை பலப்படுத்துகிற, பிறரை தூக்கி விடுகிற, பிறரை வழி நடத்துகிற,
பிறருக்கு ஆறுதலா இருக்கிற அந்த இடிந்து கிடக்கிற வார்த்தைகள் நான் ஒன்னா சேர்த்து மறுபடியும் அதை கிளியரா கட்டி உன் நாக்குல உன் வாயில வச்சு உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவா. ஆமென், ஆமென். வார்த்தை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில குடும்பத்துல என்ன இடிக்கப்பட்டு கிடக்கிறது? வார்த்தை. ஆமென். இரண்டாவது என்ன இடிக்கப்பட்டு கிடக்குதுமா? அநேகருடைய முகமானது இடிக்கப்பட்டு கிடக்கிறது. முகம் கொடுத்து அப்படியே பார்க்கிறதுல நிறையவே. கல்யாணம் ஆன அன்னைக்கு ஒருத்தருக்கு ஒருத்தர் முன்னால பாலும் பழமும் கொடுப்பாங்க பார்த்தீங்களா? முகத்தை பார்த்து அப்படி கொடுக்கிறது. அந்த ஒரு ரொக்கம் வாங்குவாங்க பார்த்தீங்களா? நிறைய பேரு ரொக்கம் வாங்கும் போது நல்லா அப்படி பார்த்து வாங்குவாங்க. ஆனா ஒரு சில வருடங்கள் ஐயா அடிச்சதுல நான் அடிச்சுடுவேன், மண்டையை பிளந்துவேன். நல்லா கவனிங்க. சோ அப்ப நல்லா பார்ப்பாங்க. ஆனா சில ஆண்டுகள் கழித்துட்டு நான் என்ன ஆகும் தெரியுமா? தன்னால என்னன்னு தெரியல, அந்த முகம் இடிக்கப்பட்டு போயிருது. அந்த முகத்தை பார்க்க முடியாது. பேசினாலுமே அந்த முகம் ஒரு பக்கமா இருக்கும். இந்த முகம் எங்கேயோ பார்த்து பேசும். சோ வார்த்தையும் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, முகமும் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. குடும்பத்துடைய நல்ல அந்த உறவுகள் ஐக்கியங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. சோ குடும்பம் மாத்திரமல்ல, வீடு மாத்திரமல்ல, உறவுகள் மாத்திரமல்ல, ஆண்டவரோடு இருக்கக்கூடிய காரியங்களும் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. ஜப வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. விசுவாச வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. உபவாச வாழ்க்கை இடிக்கப்பட்டு கிடக்கிறது. சுவிசேஷ ஊழியம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது. இதெல்லாம் பார்க்கிற ஆண்டவர் என்ன சொல்றார் தெரியுமா? குடும்பத்தின் உறவானால், ஆண்டவரோடு உள்ள சம்பந்தப்பட்ட காரியமானாலும் இதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ, இடிக்கப்பட்டு கிடக்கிற எல்லாவற்றையும் நான் மறுபடியும் கட்ட விரும்புகிறேன்ப்பா. நான் மறுபடியும் உன்னை கட்ட போகிறேன்ப்பா. உன்னுடைய இடிக்கப்பட்ட எல்லா சூழ்நிலைகளையும் நான் திரும்ப கட்டி எழுப்ப போகிறேன். ஆமென். ஆரம்பித்த வியாபாரம் இல்ல வியாபாரம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? வருமானம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா? ஏன் வருமானம் மாத்திரம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது பாஸ்டர்? வருமானமா, வியாபாரமா, தொழிலா, எதெல்லாம் இடிக்கப்பட்டு கிடக்கிறதோ நான் உங்களுக்கு சொல்லுங்க. தீர்க்க தரிசனமாக சொல்றேன். இடிக்கப்பட்டு கிடக்கிற அத்தனையும் ஆண்டவர் once again, ஒரு வாய்ப்பு உங்களுக்கு 2025 ஆண்டுல ஆண்டவர் சொல்றார் once again. நம்ம சொல்லுவோம் once more, once more. ஆண்டவர் சொல்றார் once again, நான் திரும்பவும் ஒரு முறை, திரும்பவும் ஒரு முறை நான் உன்னை தூக்க போகிறேன், நான் உன்னை பயன்படுத்த போகிறேன், நான் உன்னை எழுப்ப போகிறேன், நான் உன்னை அதிகாலையில முழங்கால நிற்க வைக்க போகிறேன், நான் உன்னை மணிக்கணக்கா வேதத்தை தியானிக்க வைக்க போகிறேன், நான் உன்னை உபவாசித்து ஜெபிக்க வைக்க போகிறேன், எனக்காக சுவிசேஷ ஊழியத்தை செய்ய வைக்க போகிறேன், வரங்களை கொடுத்து கிருபைகளை கொடுத்து உன்னை பயன்படுத்த விரும்புகிறேன். மறுபடியுமாக once again, திரும்பவும் பேதுருக்கு கொடுத்தார்ல, அப்ப நமக்கு தரமாட்டார்? பேதுருக்கு கொடுத்தாரே, அப்ப நமக்கு தரமாட்டார்? once again சொல்றாரு. பேதுருக்கு once again ஆண்டவர் கொடுத்தார். இயேசுவோடு கூட ஓகே, எத்தனை வருஷம் பேதுரு இருந்தார் இயேசுவோடு? சரியா சொல்றவங்களுக்கு ஏதாவது ஒண்ணு கொடுத்துருவோம், gift கொடுத்துருவோம். எத்தனை வருஷம் சொல்லுங்க? 3 வருஷம். किधर लिखा है सर? என்னமா பேதுரு இயேசுவோடு எத்தனை வருஷம் இருந்தார்? சரி, 3 சொல்றவங்க கை தூக்குங்க. 3 வருஷம் பேதுரு இயேசுவோடு இருந்தார். மீதி ஆட்கள் 7 வருஷமா? என்னுடைய ஒரு கற்பனை என்ன தெரியுமா? கவனிங்க. என்னுடைய ஒரு கற்பனை, பேதுரு இயேசுவுக்கு, என்னுடைய கற்பனை, வெளியில போய் வேற எதையும் சொல்லிடக்கூடாது.
என்னுடைய கற்பனை என்னன்னா, பேதுரு இயேசுவுக்கு சிறு வயதுல இருந்தே ஒரு நல்ல ஃப்ரெண்ட். இயேசு எந்த ஊர்ல வளர்ந்தாரு? நாசரேத்ல. அப்படிதானே இல்லையா? சரி, பேதுருடைய ஊரை எடுத்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அக்கம் பக்கத்துல உள்ள ஊர்கள் தான் இவங்களுக்கு. அப்ப எனக்கு ஒரு கற்பனை, பேதுருவும் இயேசுவும் சிறு வயதுல இருந்தே ஒன்றா இருந்திருக்கலாம், ஃப்ரெண்டா இருந்திருக்கலாம். ஆமென். சொல்லுங்க. இயேசுவுக்கு நல்ல கவனிக்க, இயேசு வாழ்ந்த நாட்கள்ல, இயேசு அந்த குழந்தை பருவத்தில் இருந்த நாட்கள்ல அப்ப நிறைய விளையாட்டு காரியங்களும் இருந்திருக்கும் இல்லையா? இல்லையா? இப்ப இந்த பிள்ளைகள் அங்க உட்கார்ந்து இருக்க பத்தியா? இந்த பிள்ளைகள் எல்லாம் எழுப்பினுங்க. 10 வயசுக்கு உள்ள பிள்ளைகள் எழுப்பினுங்க. 10 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் எழுப்பினுங்க. எழும்புங்க, எழும்புங்க. 10 வயசுக்கு மேல ஆயிட்டா? எத்தனை வயசு? 11 ஆயிட்டா? சரி, அப்பவும் எழும்பு நின்று. அவனுக்கு 11 ஆயிட்டா? சரி, வேற இவ்வளவுதானா? அவளுக்கு 10 தான். சரி, இன்னும் நிறைய பிள்ளைகள் நடுவில் அங்கங்க இருக்கிறாங்க. சரி, 15 வயசு வரைக்கும் உள்ள பிள்ளைகள் எழுந்துங்க. 15. அப்பா. சரி, சரி, அப்படியே உட்கார்ந்துருக்க. சிலர் இப்பதான் எழும்ப ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஆண்களுடைய வருகையில் எழுந்து இந்த பிள்ளைகள் இருக்கு பார்த்தீங்களா? இந்த பிள்ளைகள் 3 மணி நேரம் 2.5 மணி நேரம் அங்க இருக்கிறது, இவங்களை இருக்க வைக்கிறது சாதாரணமான காரியம். நீங்க நல்ல வசனத்தை கவனிக்கிறியா அப்படி இப்படின்னு பார்க்கிறீங்க. ஆனா அந்த பிள்ளைகள் நிறைய பேரு கர்ப்ப வேதனை பட்டது போல வேதனையோடு உட்கார்ந்துருப்பாங்க தெரியுமா? அவங்களுக்குன்னு சில விளையாட்டு, சில கேம் உண்டு. அது எப்போ சர்ச்சு முடியுதே சிலர் பார்த்துட்டு இருப்பாங்க. சிலரால அந்த கர்ப்ப வேதனையை முடியாது, ஜீரணிக்க முடியாம பாதியில கூட எழுப்பி வெளியில போய் அப்படி அங்க 2 பாலை வீசிக்கிட்டு இங்க 2 பாலை வீசிக்கிட்டு அரைந்தரை மணி நேரத்துக்குள்ள உள்ள வந்துடுறாங்க. அந்த வயது வார்த்தையில அந்த பிள்ளைகளுக்கு அப்படி சில விளையாட்டுகள் உண்டு. அந்த விளையாட்டுல அவ்வளவு பைத்தியமா, அவ்வளவு ஆர்வமா இருப்பாங்க. சோ இயேசுவனுடைய நாட்கள் இப்ப 10 வயசு 12 வயசு. அப்ப ஒருவேளை இயேசுவனுடைய நாட்கள் அப்படிப்பட்ட ஒரு வயசுல இருக்கும்போது ஒருவேளை பேதுரு ஃப்ரெண்டா இருக்கலாம். ஒரு விளையாட்டு 2 பேரும் சேர்ந்து விளையாடி இருக்கலாம். ஏசப்பா விளையாடி இருப்பாங்களா சின்ன வயசுல? ஆணு சொல்றவங்க கை தூக்குங்க. ஆண்டவரே, இவர்கள் அறியும்படிக்கு இவர்களுடைய மனதின் கண்களை திறந்தவர். 12 வயசு இருக்கும் போது அவர் என்ன பண்ணிட்டு இருந்தாரு? பட்டை விட்டுட்டு 12 வயசு இருக்கும் போதே பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல மெசேஜ் பண்றாரு. அவருக்கு இதெல்லாம் எனக்கு தெரியல. ஆனா நம்முடைய கற்பனை தான் நம்ம பேச முடியும். ஏன்னா அந்த டீடைல் இல்ல. எனக்கு என்ன ஆசையா இருந்து 12 வயசுல இருந்து கரெக்டா அந்த 30 வயசு வரைக்கும் இயேசு என்ன செய்திருப்பார் அப்படிங்கறத கண்டுபிடிக்க எனக்கு ஆவியானவர் உதவி செய்தார். ரொம்ப பெரிய ஒரு தாட். இப்ப நான் அதை பேச மாட்டேன். அது பேசுனா ஒரு எழுப்புதல் செய்தி. அது ஆண்டவருடைய நடத்துதலின்படி ஒரு நாள் நம்ம அதை தியானிப்போம். சோ 12 வயதிலேயே இயேசு என்ன பண்ணாரு? பாஸ்டர்ஸ் மீட்டிங்ல பேசுறாரு. வசனம் சொல்லுது, அவரை சுத்தி எல்லாம் உட்கார்ந்து இருக்கிறாங்க ஆசாரியர்கள். கேள்வி கேட்கிறாரு. பயங்கரமான ஒரு பேச்சு பட்டிமன்றம் நடக்குது. அப்ப 12 வயசுல சிங்கத்தனை வயசு 11 தானா? சரி, கொஞ்சம் கீழே போயிட்டார். 12 வயசுலயே இயேசு என்ன பண்றாரு? அந்த வசனத்தை எடுத்தாச்சா? வாசிங்க. லூக்கா 2 எத்தனாவது வசனம்? 2:50 கடைசியில இருக்கும், பின்னால இருக்கும். 2 அதிகாரம் லாஸ்ட் மூமெண்ட்ல ஒரு 3 வசனத்துக்கு மேல பாருங்க. எத்தனை வசனமா? 46. வாசிங்க.
எத்தனை நாளைக்கு பின்புமா? எத்தனை நாளைக்கு பின்பு? அப்ப 3 நாள் என்ன பண்ணிட்டு இருந்திருக்காங்க? 3 நாள் இவங்க என்ன பண்றாங்க? தேடுறாங்க. யாரு? அப்பா அம்மா தேடுறாங்க. இங்க 3 நாள் கன்வென்ஷன் நடந்துட்டு இருக்குது. 3 நாளைக்கு பின்பு யார் நடுவுல? இது நல்லாவா இருக்கு? 12 வயசு பிள்ளை குழந்தை யார் நடுவுல உட்கார்ந்துருக்கு? போதகர்ல பாஸ்டர் நடுவுல உட்கார்ந்துருக்கு. பாஸ்டர் மார்க்க மீட்டிங் நடக்குது, அதை கேட்கவும் அவங்க பேச பேச இவர் கேள்வியை கேட்கிறார். அவங்க பேச பேச இவர் கேள்வியை கேட்கிறார் பாருங்க. அப்பா பிரமித்து போய் நிற்கிறாங்க. 12 வயதுல விளையாடக்கூடிய வயதுல இயேசு என்ன பண்ணிட்டு இருக்கிறாரு? நான் சொல்றது நல்லா கவனிங்க. 30 வயசு வரைக்கும் இயேசு மீதி இருக்கிற 3 வருஷம் ஊழியம் செய்யறதற்காக அவர் 30 வருஷம் தன்னை ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருந்தார், ரெடி பண்ணிட்டு இருந்தார். ஜெபத்தின் மூலமாக, வேத தியானத்தின் மூலமாக, பரலோக சித்தத்தின் மூலமாக 30 வருஷமா அவர் தன்னை ரெடி பண்ணிட்டே இருந்தார். நான் கேட்ட ஆண்டவர் கிட்ட, என்ன ஆண்டவரே, வெறும் 3 வருஷம் தான் ஊழியம் செய்தீங்க, 3 வருஷம் நீங்க ஊழியம் செய்துட்டு உலகத்தையே அசைச்சிட்டு போயிட்டீங்க. இங்க 33 வருஷமா 43 வருஷமா செய்துக்கிட்டு அந்த ஏரியாவை கூட அசைக்க முடியலையே, என்ன ஆண்டவரே இதற்கு காரணம் என்ன கேட்க ஆரம்பிச்சேன். அப்ப எனக்கு இன்னொரு காரியத்துல என்ன கண்டேன் தெரியுமா? யோவான் ஸ்நானகன் கூட எத்தனை வயசுல இறந்தாரு? இயேசுவுக்கும் யோவான் ஸ்நானகனுக்கும் உள்ள வித்தியாசம் தெரியுமா? எத்தனை மாசம்? யார் மூத்தது? இயேசுனுடைய ஊழியம் ஆரம்பிச்ச உடனே யோவான் ஸ்நானகன் என்ன ஆயிட்டாரு? இரத்த சாட்சியா. அப்ப இயேசு 33 வயசுல, நல்ல கவனிங்க, இயேசு 33 வயசுல மரித்தார்னா யோவான் ஸ்நானகன் அப்ப எத்தனை? யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்தது 1.5 வருஷம் தான் அப்படின்னு ஒரு ஆய்வு சொல்லுது. யோவான் ஸ்நானகன் மொத்தத்துல ஊழியம் செய்தது எவ்வளவுதான்? 1.5 வருஷம் தான். ஒரு 2 வருஷத்திற்குள்ளதான் ஊழியம் செய்திருக்கிறார் யோவான் ஸ்நானகன். ஆனா மீதி அந்த 30 ஆண்டுகள் அவரும் என்ன பண்ணார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவரும் தன்னை ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார். எங்க ப்ரிப்பேர் பண்ணியிருக்கார் தெரியுமா? வசனம் சொல்லுது, அவர் வனாந்தரத்திலே இருந்து என்ன செய்தாரா? வனாந்தரத்திலே இருந்து தன்னை ரெடி பண்ணிட்டு இருக்கிறார் பாருங்க. இயேசுவும் 30 ஆண்டுகள் கிட்டத்தட்ட, யோவான் ஸ்நானகனும் கிட்டத்தட்ட ஒரு 30 ஆண்டுகள், 2 பேரும் 30 ஆண்டுகள் ப்ரிப்பேர் ஆயிட்டு இருக்கிறாங்க. அந்த 30 ஆண்டுகள்ல இவங்க உலகத்திற்கு யாருக்குமே தெரியாது, யாருக்குமே தன்னை காண்பிக்கல. அந்த 30 ஆண்டுகள் ப்ரிப்பேர் ஆகி வெளியில நின்ன உடனே உலகம் பார்க்குது, இவருக்குள்ள ஏதோ ஒன்று இருக்குது ஐயா, இவர் வித்தியாசமா இருக்கிறார், இவருடைய செயல்கள் ஆச்சரியமா இருக்கிறது. மறைவிடத்திலிருந்து தன்னை ஆயத்தப்படுத்தி வருகிற தெய்வ பிள்ளைகள் வெளியிலே மகா பயங்கரமா இருப்பாங்க. நம்ம என்ன பண்ணிட்டோம் தெரியுமா? அப்படி ஒரு ஆயத்தமே இல்லாம டைரக்டா ஊழியத்திற்கு வந்துட்டோம். அதனால 40 வருஷம் ஆனாலும் நமக்கு ஆயத்தமே முடியல. எங்க எழுப்புதல் உண்டாகும்? சரி, இதெல்லாம் போட்டோம். என்னுடைய ஒரு கற்பனை, பேதுரு இயேசுவோடு கூட ஒருவேளை சிறு வயதுல இருந்து என்ன செய்திருக்கலாம், இருந்திருக்கலாம். சரி, இந்த பேதுருவுக்கு ஆண்டவர் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு ஒரு வாய்ப்பை கொடுத்தாரா, கொடுக்கல? இந்த பேதுரு இயேசுவை மறுதலிக்கிறார். இயேசு யாருனே தெரியாது, சத்தியம் பண்ணுகிறார், சபிக்கிறார். ஆனா அதே பேதுருவுக்கு ஆண்டவர் மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார், மறுபடியும் ஒரு வாய்ப்பை கொடுக்கிறார். ஆண்டவரோடு இருந்து இயேசுவோடு இருந்து வாழ்ந்து சாப்பிட்டு தூங்கி ஊழியம் செய்து எல்லாம் செய்திருந்தாலும் இந்த பேதுரு இயேசுவை மறுதலிச்சு சபிச்சு எங்கேயோ போயிட்டார். ஆனாலும் பாருங்க, அந்த இயேசு அவரை விடல.
வசனம் சொல்றது போல ஆண்டவர் மறுபடியுமாக பேதுருக்கு ஒரு வாய்ப்பை கொடுத்தார். அதனால தான் ஆண்டவர் 3 முறை கேட்டாரு, மறுபடியும் 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 நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா, நீ என்ன நேசிக்கிறாயா? 3 முறை கேட்கிறார். அதே வார்த்தை ஆண்டவர் சொல்றார், மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக ஆண்டவர் கட்ட போகிறார். பிரியமானவர்களே, என்ன ஒரு காரியம் இடிந்து கிடக்கிறதோ கவலைப்படாதீங்க. 2025 ஆண்டின் 3வது மாதத்தின் துவக்கத்தில் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை, இடிந்து கிடக்கிற அத்தனையும் ஆண்டவர் கட்ட போகிறார். பிரியமானவர்களே, கவலையே படாதீங்க, தைரியமா இருங்க, சந்தோஷமா இருங்க. ஆண்டவர் கட்ட போகிறாரா? நீங்க கட்ட போறது இல்ல. அவர் சொல்றாரு, நான் கட்டுவேன் அப்படிங்கிறார். அவர் சொல்றாரு, நீ கட்டப்படுவாய் என்கிறார். சோ கட்டுகிறவர். என்னென்ன உறவுகள் பாதிக்கப்பட்டிருக்கிறதோ, இடிக்கப்பட்டிருக்கிறதோ, ஒன்றுமில்லாமல் ஆக்கப்பட்டிருக்கிறதோ, எல்லாவற்றையும் ஆண்டவர் என்ன செய்வார்? கட்டி எழுப்புவார். ஆமென். ஒருவேளை நம்முடைய ஊழியம், நம்முடைய சபையும், நம்முடைய இந்த காரியமும் இடிக்கப்பட்டு கிடக்கிறதா, கவலைப்படாதீங்க, ஆண்டவரை கட்டுவார். ஒரு சில வருஷம் எருசலேம் தேவாலயம் ஒரு வனாந்திரம் போலதான் கிடந்தது, இடிக்கப்பட்டு கிடந்தது எருசலேம் தேவாலயம். இயேசு கிறிஸ்துவுக்கு அடுத்தபடியாக கிபி 60 நினைக்கிறேன், 70 கிபி 70 கிறிஸ்துவுக்கு பின் கிபி 70 தீத்து ராயனால எருசலேம் தேவாலயம் தீக்கிரையாக்கப்பட்டதுன்னு வரலாறு சொல்லுகிறது. ஆனா அது அப்படியே கிடக்கல. சில ஆண்டுகள் அப்படியே கடந்தது. ஆனா நேரம் வந்தது, ஆண்டவர் சொன்னார், சாலோமோன் மூலமாய் கட்டப்பட்ட அந்த ஆலயம் ஒன்ஸ் அகைன் திரும்பவும் நான் கட்ட போகிறேன்னு சொல்லி அங்கே நெகேமியாவை எழுப்புகிறார், எஸ்ராவை எழுப்புகிறார், செருபாபேலை எழுப்புகிறார். அங்கிருந்து எழுப்பி ஒரு சேனையை அனுப்பி விடுறார். அலங்கம் இடிக்கப்பட்டு கிடக்கிறது, அதை கட்ட வேண்டும் பாரம் ஆண்டவர் கொடுத்து அதை மறுபடியும் ஆண்டவர் கட்டி எழுப்புகிறார். ஹல்லேலூயா. சில நேரம், சில காலங்கள், சில நேரங்கள் நம்முடைய ஊழியங்கள், நம்முடைய காரியங்கள் இடிக்கப்பட்டு கிடக்கலாம். ஆனா ஆண்டவர் மறுபடியும் ஒன்ஸ் அகைன் அப்படின்னு சொல்றாரு, திரும்பவும் நான் கட்டுவேன்ப்பா, இடிந்து கிடக்கிற உன் வீட்டை நான் திரும்பவும் கட்டுவேன் அப்படிங்கிற. நம்புங்க ஆண்டுடைய வார்த்தையை, ஆண்டவர் கைவிட மாட்டார். பிரியமானவர்களே, சூழ்நிலை சாதகமா இருக்கதோ இல்லையோ, ஆண்டவர் சாதகமாக்கி தந்துடுவார். கடைசியா ஒரே ஒரு சாட்சி சொல்லி நான் இதை முடிக்கிற பாருங்க. ஒரு அம்மா ஆண்டவர் மேல ரொம்ப பக்தியா இருந்தாங்க, ரொம்ப வாஞ்சையா இருந்தாங்க. இந்த அம்மா ஆண்டவருக்காக தீவிரமா ஊழியம் செய்கிறார். இடத்துக்கு இடம் கிடைக்கிற வாய்ப்புகளை பயன்படுத்தி ஓடி ஓடி ஆண்டவருக்காக ஊழியம் செய்யக்கூடும். ஆனா அவங்க கணவரோ ஆண்டவருக்கும் அவருக்கும் சம்பந்தமே இல்லை. அந்த மனுஷனுக்கு இந்த அம்மா ஊழியம் செய்யறது பிடிக்கவே பிடிக்கல. அதனால அவர் எப்ப பார்த்தாலும் இந்த அம்மா மேல ஒரு கோபத்தோட இருப்பார். ஒரு நாள் இந்த அம்மா வெளியில ஊழியத்திற்கு போயிட்டு வர லேட் ஆயிட்டு நைட்டு. இது வெளிநாட்டுல நடந்த உண்மையான காரியம். சில ஆண்டுகளுக்கு முன்பாக பனி பொழிகிற ஒரு தேசம் அந்த தேசம். இந்த அம்மா ஊழியத்திற்கு போயிட்டு லேட்டா வீட்டுக்கு வந்தார். அன்னைக்கு இவர் ரொம்ப கோபப்பட்டார். இவர் ஒரு சாதாரண பிளம்பர், இவருக்கு எழுத படிக்கலாம் தெரியாது. இந்த பைப்பு வேலை பார்க்கிறவர் பிளம்பர். பயங்கர கோவம் வந்துட்டு இன்னைக்கு இவருக்கு. இன்னைக்கு ஒரு முடிவு கட்டணும், இவாளை ஏதாவது ஒண்ணு பண்ணணும் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணிட்டார், நைட்டு வீட்டு கதவை பூட்டிக்கிட்டு உள்ள உட்கார்ந்துட்டார். இந்த அம்மா லேட்டா வந்து கதவை தட்டுறாங்க. ஐயா கதவை திறக்கல, தட்டி தட்டி வாக்குது, திறக்கல. வெளியில அந்த பனி பொழிகிற ஐஸ்ல அவ அப்படியே கடந்து குளிர்ந்து சாகட்டும் அப்படின்னு வெளியில விட்டுட்டான். விட்டுட்டு மனுஷன் உள்ள வாடு கிடக்க. பயங்கர கோபம் அந்த மனுஷனுக்கு. கடைசியில பாருங்க, காலமே ஒரு 4-5 மணி இருக்கும் கிட்டத்தட்ட. இவர் நினைச்சாரு பனியில கடந்து அந்த அம்மா என்ன செய்திருப்பாங்க, செத்து போயிருப்பாங்க, இல்ல கோமால போயிருப்பாங்க, இல்ல ஏதோ ஒண்ணு ஆயிருக்கும் அப்படின்னு சொல்லி காலமே 5 மணிக்கு கதவை திறக்கிறாங்க. கதவை திறக்கிற சத்தம் உண்டான உடனே, கதவை திறந்த உடனே வாசல்ல உட்கார்ந்து இருந்த அந்த அம்மா அப்படியே ஃப்ரெஷ்ஷா அப்படியே எழும்பிட்டு அவங்க கணவனை பார்த்து குட் மார்னிங் டியர், குட் மார்னிங் அப்படின்னு சொல்லி நேரா கிச்சனுக்குள்ள வேகமா போனாங்க.
போய் சூப்பரான ஒரு நல்ல நெஸ் காஃபியை போட்டு கொண்டு வந்து டியர் இதை குடிங்க அப்படின்னு நான் கற்பனை பண்ணி பார்த்தேன். இதுல நம்ம மக்கள் நம்ம அம்மாமார்கள் இருந்திருந்தா வீட்டுல செருப்பு விளக்குமாறு எல்லாம் பிஞ்சிருக்கும். திஸ் இஸ் இந்தியன் உமன். இன்னைக்கு நிறைய வீடுகள்ல பாருங்க, நீங்க ஏன் அடிக்கடி விளக்குமாறு வாங்க வேண்டியது இருக்கு? நிறைய பேர் வீட்டுல போய் நீங்க விளக்குமாறு கேட்டு பாருங்க, காமிக்கவே மாட்டாங்க. ஏன்னா வாங்கும் போது இவ்வளவு இருந்து இப்ப இவ்வளவு போல இருக்கு. யார அடிச்சு எவ்வளவு அழகா ஒரு காஃபி போட்டு கொண்டு வந்து அப்படி ஸ்மைல் பண்ணுது, அப்படி ஸ்மைல் பண்ணி தாங்க அப்படின்னு கொடுக்கு. அந்த மனுஷன் அந்த காஃபியோட ஃபிளாட் ஆயிட்டாரு. இப்படி ஒரு ஸ்மைலா, இப்படி ஒரு அன்பா, இது எங்க இருந்துமா உனக்கு வருது? அம்மா சொல்றாங்க, இயேசு இயேசு இயேசு. மனுஷன் அப்படியே முகத்தை பிடிச்சுக்கிட்டு விழுந்துட்டாரு. எனக்கும் அந்த இயேசு வேணும்னு சொல்லி. அந்த மனுஷன் தான் உலகத்திலே மரித்த 24 சடலங்களை உயிரோட எழுப்பின ஸ்மித் விக்கன்ஸ்வர்த் என்கிற தேவ மனிதன். படிக்க எழுத தெரியாதவருக்கு அவருடைய மனைவி அவருக்கு எழுத படிக்க சொல்லி கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இப்படி பிரசங்கம் பண்ணணும், இப்படி வசனத்தை பேசணும், இந்த வசனத்தை இதுல வச்சு இப்படி இருந்து அவன் மனைவி சொல்லி கொடுக்க ஆண்டவர் உலக அளவுல அந்த மனுஷனை பயன்படுத்தினார் பாருங்க. உலகம் முழுவதும் இன்னைக்கு ஃபேமஸ். மரித்த 24 சடலங்களை உயிரோடு எழுப்பி இருக்க. நான் கேள்விப்பட்ட ஒரு சாட்சி, அவருடைய மனைவி கூட இறந்துட்டாங்க, அவர் இல்ல. அப்போ அவர் வந்து திரும்ப அம்மாவை எழுப்பி கொஞ்ச நேரம் 2 பேரும் சமாச்சாரம் பேசிட்டு அடுத்து அம்மாவை தூங்க வச்சு அடக்கம். எத்தனை சாட்சி தெரியுமா அந்த மனுஷனுடைய? என்கிட்ட புக் இருக்கு, அவருடைய புக் இருக்கு. ஒரு முறை ஆராதனை நடக்குது. ஏன்னா அவர் என்ன சொல்வார் தெரியுமா? அவருடைய ஒரே ஒரு மெத்தட் என்ன தெரியுமா? அவர் சொல்றாரு, இந்த நோயை எல்லாம் பிசாசு தான் கொடுக்கு, இயேசு கொடுக்கல. நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் தான் வரத்திலிருந்து உண்டாக்குது. வியாதி என் ஆண்டவர் கிட்ட இருந்து வரலையா, அது பிசாசு கொடுக்குது. அதனால அந்த வியாதி, அந்த பிசாசு கொடுக்கிற அந்த வியாதிய நீ போ போ அப்படின்னு சொல்லக்கூடாதா? நீ நல்ல கையை இப்படி குத்தி இப்படி வச்சுக்கிட்டு வாங்கி ஒரு குத்தி போ அப்படிங்கிறவன், அடிச்சு வரட்டும் அப்படின்னு. அதனால அவருடைய ஹீலிங் சர்வீஸ்லாம் ஃபைட்டிங் தான் இருந்துச்சு. யாருக்கும் அவர் தலையில கை வச்சு போ கேன்சர் போ டிபி போ அப்படிங்க மாட்டாரு. நீங்க வயிற்றுல கேன்சர் அப்படின்னு போனீங்கன்னா வயிற்றுல ஒரே குத்து தான். அந்த குத்தோடு சாகிற வரைக்கும் கேன்சர் உங்க பக்கமே வராது, உடனே ஹீல் ஆயிடும். ஒரு அம்மா வயிற்று வலின்னு போயிருந்துச்சு. அம்மா பயங்கர வெயிட், பயங்கர ஹைட், பயங்கர பெரிய ஆளு. யார் இருக்கிற அப்படி பெரிய ஆளு? அப்படி அப்படி அந்த அம்மாவுக்கு தெரியாது இவருடைய மெத்தட் இதுன்னு சொல்லி, பாஸ்டர் வயிறு வலிக்கு அப்படின்னு சொல்லி இவர் அப்படியே கண்ண மூடி இயேசுவின் நாமத்தினால இந்த வயிற்று வலி சுகமாகட்டும் அப்படின்னு வாங்கி குத்தவும் இந்த அம்மா அவரை பிடிச்சு அப்படி தூக்கி வீசிட்டாங்க. இவர் இந்த அம்மாவுக்கு தெரியாது இப்படி பண்ணுவார்னு சொல்லி. அவர் எழுப்பி வராரு, அம்மா வயிற்றுல கழிச்சு பார்க்க வயிற்று வலி போயிட்டு. பயங்கரமான சாட்சிகள், நிறைய சாட்சிகள் இருக்கு. அவருடைய மெத்தட் அப்படிதான். வலின்னு வந்துட்டா தடவை கொடுத்தலாம் ஜோம் பண்ணக்கூடாது, பிசாசு கொடுக்கிறது போ அப்படின்னு அதட்டணும். உலக அளவுல ஆண்டவர் வல்லமையை பயன்படுத்தினார். அவருடைய இப்படிதான் அவருடைய ஆலயத்துல ஒரு சம்பவம் நடந்தது. சண்டே ஜெபம் ஆயிட்டு இருக்குது, நல்லா அப்படி ஜெப வேலையில திடீர்னு பின்னால இறந்த யாரையோ கொண்டு வந்து எல்லாரும் சேர்ந்து சேர்ல உட்கார வைத்திருக்கிறாங்க. ஆராதனை வேலையில இவர் அப்படியே பின்னால போறாரு. பின்னால போய் எல்லாம் அப்படி சூழ்ந்து நிக்கிறாங்க. அந்த சேர்ல அவரை டெட் பாடியா வச்சிருக்கிறாங்க, இறந்துட்டாரு. அவரை சேர்ல வச்சிருக்கிறாங்க. இவர் பைய அப்படி எழுப்பி விட்டார். எழுப்பி விட்டு நட அப்படின்னா, டெட் பாடி நடக்குமா? நடக்காதான். ஆண்டவர் என்ன விசுவாசம், என்ன செய்யாது? நடக்குமா? இப்ப நடக்கும்.
எழுப்பி விட்டு நட அப்படின்னு இருக்கிறாரு. டெட் பாடி நடந்த மாதிரி இல்ல, தமிழ்னு ஒரு சோட்ல அடிச்சாரு. டெட் பாடி ஓடுது சர்ச்சில். மனுஷன் ஓடிட்டா இதுக்கு மேல சரிபடாது. அவருடைய விசுவாசம் அந்த அளவுக்கு ஆண்டவர் மேல. மரித்த 24 பேரை உயிரோடு எழுப்பின ஸ்மித் விக்கில்ஸ்வர்த் சமீபத்தில் சில ஆண்டுகளுக்கு முன்பாக தான் அவர் மரித்து போனார். எனக்கு அருமையான தேவனுடைய ஆண்டவரால் வல்லமையாய் பயன்படுத்தப்பட்ட நிறைய பாத்திரங்கள், நிறைய சாட்சிகள். அந்த அம்மா வாழ்க்கையை இடிந்த ஒரு நிலைமையில கடந்து இந்த மனுஷன் திருந்துவானா, இந்த மனுஷன் மாறுவானா. அவருக்கு பேரே முரட்டு மனுஷன். அவருக்கு பேரே, உங்க வீட்டுல இருக்க முரட்டு மனுஷன். ஆண்டவரை வர ஒரு ஸ்மித் விக்கில்ஸ்வர்த்தை மாத்த முடியாதா? இல்ல பாஸ்டர், எல்லாரையும் மாத்த முடியும், என் வீட்டுக்காரரை மாத்த முடியாது. நீங்க நினைச்சாலுமே உங்க வீட்டுக்காரங்க என்ன செய்ய மாட்டாங்க அப்படின்னு சொல்ல தோண்டு. சாமியே கொடுத்தாலும் பூசாரி கொடுக்க கட்டணா இல்லையா? சத்தமே கேட்கலையே, இருக்கிறாரா? சத்தம் இல்லையே, என்ன சொல்லுவாங்க பத்திரிக்கையா? ஆண்டவர் எந்த இடிந்து கிடக்கிற நிலைமையானாலும் கட்ட முடியும். பிரியமானவர்களே, நம்புங்க ஆண்டுடைய வார்த்தையை. ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற வார்த்தை இந்த 3வது மாதத்தின் முதல் வாரத்தில் அவர் சொல்லுகிறார், மறுபடியும் மறுபடியும் மறுபடியுமாக. 4வது வசனத்திலும் சொல்கிறார், 5வது வசனத்திலும் சொல்கிறார், மறுபடியுமாக நான் உன்னை கட்டுவிப்பேன், நீ கட்டப்படுவாய். 5வது வசனத்திலும் சொல்றார், மறுபடியுமாக நடக்க வேண்டியது. ஒன்ஸ் அகைன் ஒரு வாய்ப்பை ஆண்டவர் கொடுக்கிறார். இடிந்து கிடக்கிற எல்லாம் மறுபடியும் அப்படி எழும்பி நிற்க மறுபடியும் ஒரு வாய்ப்பை சபைக்கு, ஊழியத்திற்கு, தெய்வ பிள்ளைகளுக்கு, எல்லா குடும்பங்களுக்கும் கொடுக்கிறார். அதனால எந்த சூழ்நிலைமையும் கண்டு கலங்காம, துக்கப்படாம, என் ஆண்டவர் என்ன நினைத்திருக்கிறார், என்னுடைய இடிந்து கிடக்கிற காரியத்தை என்னுடைய ஆண்டவர் மறுபடியுமாக ஒன்ஸ் அகைன் அவர் நிறுத்த போகிறார், அவர் நிப்பாட்ட போகிறார், அவர் எழுப்ப போகிறார், அவர் எனக்காக செய்ய போகிறார். அந்த நம்பிக்கையோடு அப்படியே ஆண்டுடைய சமூகத்தில் எழுப்பி நிற்போமா? தேங்க்யூ லார்ட். நன்றி ஆண்டவரே. நீரின் அடைக்கலம், ஆபத்தில் காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. நீரே என் பலன், நீரின் அடைக்கலம், ஆபத்தில் காலத்தில் என் துணை, சுற்றி நின்று என்னை காக்கும் கண்மலை. யெகோவா தேவனே என் பலன், யாக்கோபின் தேவனே என் அடைக்கலம். யெகோவா தேவனே என் பலன், கலக்கமில்லை, பயங்களில்லை வாழ்விலே, நான் இருப்பதோ